நித்திய சுபம் நேயர்களுக்கு இனிய வணக்கம். நலமா இருக்கீங்களா? இன்று நாம் பார்க்கவிருக்கும் பதிவு தைப்பூசத்தை பத்தினது. ஓம் கம் கணபதியே நம. தைப்பூசத்துல என்ன ஆன்மீகம் இருக்கு, என்ன அறிவியல் இருக்கு? ஃபர்ஸ்ட் நம்ம ஆன்மீகத்தை பத்தி பார்ப்போம். தைப்பூசத்துக்கும் முருகப்பெருமானுக்கும் அதிகமான தொடர்பு இருக்கு. அதுக்கு முன்னாடி கிரகங்களுக்கும் தைப்பூசத்துக்கும் என்ன தொடர்பு? நமக்கு தெரியும், இது உத்தராயண புண்ணிய காலம். அதாவது தை மாசம் சூரியன் உத்தராயண புண்ணிய காலத்துல ஆரம்பிக்க போற நாள். தை பொங்கலாக கொண்டாடணும், ரத சப்தமி இதெல்லாம் பார்த்தோம். இப்போ அந்த உத்தராயண புண்ணிய காலத்துல பூச நட்சத்திரம் வரும்போது சந்திரன் தன் முழு பலத்தோட கடகராசியில சஞ்சரிக்கிறார். அந்த நேரத்துல அவர் ஆட்சி பெறுகிறார். சந்திரன் கடகராசியில பூச நட்சத்திரத்துல ஆட்சி பெறுகிற நேரம் இந்த தைப்பூசம். மற்றும் முருகன் பத்தின பதிவு எல்லாருக்குமே தெரியும். முருகன் தன் தாய் பார்வதியிடம் சூரபத்மனை வதம் செய்ய வேல் வாங்கிய நாள். அது மட்டும் இல்லாமல் அவர் ஞான பழம் பெறாமல் கிடைக்காமல் கோபித்து கொண்டு பழனி மலை மீது அமர்ந்து தனக்கென்று ஒரு கூட்டத்தை உருவாக்கி தான் தலைவனாக அமரப்போகிறார் அப்படின்ற முடிவெடுத்து பழனிக்கு அமரும் நாள் தான் தைப்பூசமாக கருதப்படுது. இது போக மித்த முக்கியமான பதிவுகள் என்னன்னா, தைப்பூசத்தன்று தான் அவர் சூரபத்மனை வதம் செய்து தேவயானை மணமுடிக்கிறார். இந்த திருக்கல்யாண வைபவம் தைப்பூசத்தன்று நடைபெறுகிறது. அதே நாளில் நமக்கு தெரியும், ஆருத்ரால சிவன் தனியா நடனம் ஆடுறாரு. இந்த நாள்ல பார்வதியுடன் ஆனந்த நடனம் ஆடுகிறார். ஸோ இது சிவ குடும்பத்துக்கு மிக முக்கியமான நாள் அப்படி கருதப்படுகிறது. சரி, இதுல என்ன அறிவியல் இருக்கு? நம்ம ஏற்கனவே பார்த்தோம், சூரியன் உத்தராயண புண்ணிய காலத்துல பயணிக்கும் போது அவரோட ஆற்றல் அதிகமா இருக்கு பூமி மேல. இந்த தைப்பூசத்தன்று சந்திரனோட ஆற்றலும் அதிகமா இருக்க போகுது. ஸோ அந்த நாள்ல பிளஸ் இந்த பூச நட்சத்திரம்ன்றது இன்னும் 2 கிரகத்தோட தொடர்புடையது. இது சனியோட நட்சத்திரம். அதே நட்சத்திரத்துல தான் குரு உச்சமடைகிறார். அந்த முக்கியமான கிரகங்கள் சந்திரன், சூரியன் மற்றும் குரு, சனி இவங்களுக்கு முக்கியமான நாள் அப்படின்றனால இது அறிவியல் படி ரொம்ப முக்கியமாக கருதப்படுது. இந்த நாளில் காஸ்மிக் ஃபோர்ஸ் அதிகமாக இருக்கு. அதோட சந்திரன் சம்பந்தமான விஷயங்களை நம்ம உடம்புல அதிகரிக்கும் போது நமக்கு நல்ல உடல் பலம், மனபலம் கிடைக்குது. அதாவது இந்த தைப்பூச நாளில் நம்ம நீர் ஆகாரமாக பால், தண்ணீர், இளநீர் இந்த மாதிரி நீர்களை உட்கொள்ளும் போது, நீர் எல்லாமே சந்திரனோட அம்சமாக கருதப்படுது. அதை உட்கொண்டு விரதம் இருந்து நாம் இறைவனை தரிசிக்கும் போது நமக்கு சந்திரனோட ஆற்றல் நம் உடலில் பெருகி நன்மை, உடல் அளவிலும் சரி மனதளவிலும் சரி நல்ல நன்மை ஏற்படுது அப்படின்றது ஐதீகம். சரி, இந்த தைப்பூசத்துல நம்ம என்னெல்லாம் பண்ணலாம், இதனால என்னென்ன சிறப்புகள் கிடைக்கும் அப்படின்னு நம்ம பார்ப்போம். தைப்பூசத்துல விரதம் இருந்து ஒரு நேரமாவது உபவாசம் இருந்து நாம் இறைவனை தரிசிக்கும் போது நமக்கு நல்ல பலன் கிடைக்குது. அதாவது முருகன், சிவன், பார்வதி, சிவ குடும்பம். இந்த நாள் பூச நட்சத்திரம் மகாலட்சுமிக்கும் உரிய நாளாக கருதப்படுது. அதனால இந்த பௌர்ணமி ரொம்ப சிறந்தது. ஸோ அந்த நாள்ல விரதம் இருந்து இறைவனை தரிசிக்கும் போது நல்ல பலன் கிடைக்குது. அதனாலேயே உடலை வருத்தி, அதாவது விரதம், காவடி, அதாவது மனதாலும் உடலாலும் கஷ்டப்பட்டு வலுவான விஷயங்களை செய்து, அதாவது காவடி எடுத்து இறைவனை வழிபடும் போது நம்ம உடலும் மனதும் நன்றாக பலப்படுகிறது அப்படிங்கிறது ரொம்ப ஐதீகமா இருந்தனால அந்த காலத்துல நடைப்பயணமா தைப்பூசத்தன்று முருகனை வழிபட்டாங்க. நீங்களும் அதே மாதிரி நடைப்பயணம் போகலாம். ஒரு அருகில் உள்ள கோயிலுக்காவது நீங்க போற காரோ, ஆட்டோவோ இல்லை பைக்கோ ஏதோ ஒன்று கொஞ்சம் தூரத்தில் நின்று நடந்து அந்த கோயிலுக்கு போய் வழிபடலாம். அது ரொம்ப முக்கியம். இந்த பூச நட்சத்திரத்துல குரு உச்சமடைகிறார் நம்ம சொல்லியிருந்தோம். இந்த வழிபாடு குழந்தை பேரின்மை அப்படின்ற அந்த இதை உங்களுக்கு சரி செய்து கொடுக்கறதுக்கான ஒரு நல்ல வாய்ப்பா அமையுது. ஸோ குழந்தை வரம் வேண்டுபவர்கள் இந்த தைப்பூச திருநாளை உபயோகித்து விரதம் இருந்து இறைவனை, முருகனையும் சிவனையும் பார்வதியும் வழிபடும் போது உங்களுக்கு நல்ல அடுத்த தைப்பூசத்துக்குள்ள ஒரு நல்ல குழந்தை செல்வம், குழந்தை பேர் கிடைக்குது. மித்த எந்த கோரிக்கையா இருந்தாலும் நியாயமான ஒரு கோரிக்கைக்காக நம்ம விரதம் இருந்து இறைவனை வழிபடுறது ரொம்ப சிறப்பு. பூச நட்சத்திரம் ஏன் சிறப்பு? அடியனுடைய நட்சத்திரம். பூச நட்சத்திரம் ஆன்மீகத்துக்கு மிக முக்கியமான நட்சத்திரம், மகாலட்சுமிக்கு மிக முக்கியமான நட்சத்திரம், சனியோட முதன்மையான நட்சத்திரம், குரு உச்சமடைகிற நட்சத்திரம். இது எல்லாத்தையும் நம்ம மனதில் வைத்து இந்த பூச நட்சத்திரத்தன்று நாம் செய்யும் செயல்கள், துவங்கும் செயல்கள் அனைத்தும் வெற்றியாக ஜெயமாகும் அப்படின்ற ஒரு நிறைவோட நான் முடிச்சுக்கிறேன்.
பூச நட்சத்திரத்தோட சின்னமான தாமரை இல்லைன்னா ஒரு கோமாதாவோட பசுவின் மடி இந்த மாதிரி சிம்பிள்ஸை யூஸ் பண்ணுங்க உங்கள் வழிபாட்டில். இது உங்களுக்கு நல்ல வெற்றியை பெற்றுத்தரும். அனைவருக்கும் தைப்பூச திருநாள் வாழ்த்துக்கள். அவனின்றி அணுவும் அசையாது, அவனருளாலே அவன் தாள் வணங்கி. இப்படிக்கு வணக்கம். சு ராமசாமி அடிகளாரின் சிஷ்யை சுப்புலட்சுமி. நன்றி.